60 സിനിമ ചെയ്ത ഒരാളാണ് എൻ്റെ അടുത്തൊരു സിനിമ തരുമെന്ന് ചോദിക്കുന്നത്. നീങ്ക ഹീറോ, നാം വില്ലൻ. To be very honest, to work with Mohan Babu sir is not that easy. He's a hot-tempered person. കറക്റ്റാ സർ? അവർ പാവം മാതിരി ഇരിക്കും, ഭയങ്കര ആൾക്കാരെ ഇടിക്കുകയൊക്കെ ചെയ്യും. നത്തിങ് വെറുതെ പറഞ്ഞാണ്. ഈസ് വൺ ഓഫ് ദ സ്വീറ്റസ്റ്റ് പേഴ്സൺ ഐ ഹവ് സീൻ. 560 സിനിമ ചെയ്ത ഒരാളാണ് എൻ്റെ അടുത്തൊരു സിനിമ തരുമെന്ന് ചോദിക്കുന്നത്. അത് വില്ലനായിട്ട് അഭിനയിക്കണം സാർ. നീങ്ക ഹീറോ, നാം വില്ലൻ. തീർച്ചയായിട്ടും എനിക്ക് ആ ഭാഗ്യം ഉണ്ടാകട്ടെ. നമുക്ക് അടുത്ത് തന്നെ ഏതെങ്കിലും ഒരു സിനിമയിൽ. ഇല്ലല്ല, എനിക്ക് സക്ഷമ. ഡോണ്ട് സേ ദാറ്റ്. ഐ വാണ്ട് ടു ആക്ട് ആസ് എ വില്ലൻ വിത്ത് യു, പ്ലീസ്. വൈ വില്ലൻ? ബിക്കോസ് യു ആർ എ ഹീറോ. തീർച്ചയായിട്ടും അത് സംഭവിക്കട്ടെ. ആന്റണി ഏറ്റിട്ടുണ്ട്. അപ്പൊ ആന്റണി ചേട്ടൻ ഇതുപോലെയുള്ള മിക്ക ടീസർ ലോഞ്ചിനും ട്രെയിലർ ലോഞ്ചിനും പറയുന്ന വാക്ക് പാലിക്കുന്നതായിട്ട് നമ്മൾ കണ്ടിട്ടുള്ളൂ. ഇതും ആന്റണി ചേട്ടാ ഏറ്റല്ലോ. ഓക്കെ, ഇനി ഒരു ചെറിയ ചടങ്ങ് കൂടെ. അപ്പൊ ഫസ്റ്റ് സീനിൽ തന്നെ ഞാൻ വെടിവെച്ച് കൊല്ലും. ഫയർ പണ്ണി നീങ്ക കൊല്ല പണ്ണുവിടെ. അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. അതിനുള്ള ഭാഗ്യം എനിക്ക് ഉണ്ടാകട്ടെ. താങ്ക് യു. மோகன்லால் சார் கிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் யாருக்கிட்டையும் கிடையாது. அவர் ஒரு முடிச்சிட்டாரு, ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. ஐம் கோயிங் மோனேன்னு சொன்னார். ஓகே, நான் ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். நான் 2 சினாரியோ சொல்கிறேன். சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். Why did you come? No, I just wanted to say bye to you, uncle. இல்லை, ஷூட்டிங் இருக்கு, எதுக்கு வந்தேன்? நான் போயிட்டு இருப்பேன், கார் அரேஞ்ச் பண்ணல. இல்லை அங்கிள். He came with only his makeup man. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு ஹீரோயினை இன்னைக்கு கூப்பிட்டா 8 பேர் 9 பேர் வருவாங்க, ஒரு ஆன்ட்ராஜ். இஸ் அ லெஜெண்ட். A legend doesn't need an entourage. அவர் சிங்களா வந்தாலும் நான் சிங்கம் மாதிரி தான் வருவேன்ட்டு அந்த ஆள். அவரு வந்தா நாங்கெல்லாம் அவரு பின்னால ஆன்ட்ராஜா இருப்போம். அவ்வளவுதான். அவருக்கு இஸ் சோ ஹம்பிள். அவர் வந்தாரு, சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காரு ஏறிட்டாரு. அவரு அங்கிள் போயிட்டாரு. நாங்க எங்க லொகேஷன்ல இருந்து ஏர்போர்ட் 3.5 hours அவே, ஆக்லாண்ட்ல. கரெக்டா ஒரு 2 hours அப்புறம் ஃபோன். மோனே, my makeup man forgot my passport in the hotel. Can you send it? I'm so sorry. You have to send somebody. ஐயோ, என்ன அங்கிள், நான் அனுப்புறேன் அங்கிள். அங்க ஒரு ப்ரொடக்ஷன் மெயின் லைன் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஆளு சார் கூட இருந்தார் அங்க. அவர் கிட்ட, விஜய் நீ ஈவினிங் போ தேவையில்லையா லொகேஷனுக்கு? ஈவினிங் நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? வேற ஏதோ கூட கேட்டார், அது இங்க சொல்ல முடியாது. நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். ஒருவேளை ஓகே. ஏன் சார் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, ஒருவேளை பாஸ்போர்ட் வரலன்னா, ஃப்ளைட் மிஸ் ஆச்சுன்னா, ஈவினிங் ஹோட்டலில் எனக்கு கம்பெனியா, நீ யூ கேன் சிட் வித் மீ அப்படின்னு கேட்டார். இது மோகன்லால் சார். அதே எங்க அப்பானா, பாஸ்போர்ட் மறந்தவன் அங்கேயே சூசைட் பண்ணிப்பான். ப்ரொடக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 காரு வேணும்ட்டு ஆக்லாண்டுக்கு போவோம். எதுக்கு போறாங்களோ புரியாது, அந்த பயம் இருக்கும். அது எங்க அப்பாவோட ஆட்டிடியூட். இது லாலேட்டானோட ஆட்டிடியூட். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், என் அச்சன் போல அவரும் என் அச்சன். அவர் கிட்ட நான் கத்துக்கணும்.